சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சிஎஸ்கேடைய க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து சிஎஸ்கே இந்த மாதிரி டாப் ஃபாரின் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே உண்மையாலுமே ரச்சின், கான்வே அண்ட் ஓவர்டனை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா? இதை பற்றி வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எதுவாக இருக்குது அண்ட் எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆக போகிறாங்க அதை பற்றி இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், பிருத்வி ஷோ டு சிஎஸ்கே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பிருத்வி ஷோவை சிஎஸ்கே ஆப்ஷனில் போய் எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அதை பற்றி இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே ஒரு போஸ்ட்டை போட்டுருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாங்க வாட்ஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு இருக்கோ. இது சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பிளேயர்ஸ் சிஎஸ்கே ரிலீஸ் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல கைஸ். பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேப்பாக் ஸ்டேடியம் ரெடியாக இருக்குது, அதோடைய ஃபோட்டோஸ் இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கைஸ், டிஎன்சிஏ இதை ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. லைக் சேப்பாக் ஸ்டேடியம் இன்னுமே ரெடி ஆகலை, அதோடைய ஃபோட்டோஸ் இப்படி தான் இருக்குது. இன்னும் கூட மேபி சஞ்சு ட்ரேடா அப்படின்னு ஈகராக இருக்குது கைஸ். பட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஹிண்ட்டுமே தெரியல. பட் அந்த பெட்டியெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஏதோ ஒரு பிளேயர் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு சிஎஸ்கேக்கு வந்து லேண்ட் ஆக போகிறார் அப்படின்னு தோணுது, ஒரு இமேஜினேஷன் மாதிரி. உங்களுக்கு என்ன தெரியுது கைஸ் இதை பற்றி? அண்ட் அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பிருத்வி ஷோ டு சிஎஸ்கே பற்றி பார்த்துடலாம். ஸோ பிருத்வி ஷோ டு சிஎஸ்கே இது நம்ம எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சிஎஸ்கே இந்த மாதிரி அவரை போய் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த ரஞ்சி ட்ராஃபி இந்த மேட்சஸுக்கு முன்னாடி மகாராஷ்டிராக்காக பிருத்வி ஷோ போய் விளையாட போகிறார், மும்பையை லீவ் பண்ண போகிறார் அப்படின்னுலாம் வந்துச்சு அப்டேட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்போது பிருத்வி ஷோவை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். பிகாஸ் மகாராஷ்டிராவில் அந்த டீமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ருத்து அவரை டார்கெட் பண்ணி எடுத்துன்னு வருவார் அப்படின்னு இருக்கும். அண்ட் இப்போது நினச்ச மாதிரியே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு புச்சி பாபா டோர்னமெண்ட்டில் பிருத்வி ஷோ. அண்ட் இப்போ பார்க்கும்போது கைஸ் அவருடைய பழைய ஃபிட்னஸுக்கு அவர் திருப்பி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் கொஞ்சம் லீன் ஆன மாதிரி தெரியுது இப்போ பிருத்வி ஷோ. அண்ட் இதில் கன்ஃபார்மாக தெரியுது கைஸ் அவருடைய ஃபிட்னஸ் மேலே அவர் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும் போது அண்ட் இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்ம் திருப்பி ரீகெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போவே அவர் அந்த மாதிரி அடித்தவர் கைஸ் சச்சினுக்கு நெக்ஸ்ட்டு சச்சினாக மாறி நிற்குவார் அப்படின்னு சொன்னோம். பட் ஃபிட்னஸால் தான் அவர் அந்த மாதிரி ஆனார். அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ அவரோட ஃபிட்னஸை ரீகெயின் பண்ணி அவருடைய பழைய ஃபார்முக்கு வராறவர் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான டிமாண்ட் ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும் போது சிஎஸ்கே தூக்கின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரே வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னு நல்லா ப்ரைஸுக்குமே அவர் போக மாட்டார், ஒரு டீசெண்டான ப்ரைஸுக்கு போவார். தென் சிஎஸ்கே ஒரு பேக்கப் பிளேயரை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் நல்லா இருக்கும் பிகாஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே இது நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாக இப்போது சிஎஸ்கேவுடைய க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரிலீசஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எந்தெந்த ரிலீசஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதில் 2 பிளேயர்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளேயர் ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கார், அடுத்த ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரிலீஸாக ரீட்டைன் அப்படின்னு சிஎஸ்கே பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக அந்த 2 பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆக போகிற பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று டெவன் கான்வே 6.75 crores பர்ஸுக்கு ஆட் ஆக போகுது. பட் இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான் கான்வே ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியுங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஒரு ஆல்மோஸ்ட் பிளேயிங் 11 அடுத்த வருஷத்துலேருந்து இருக்க மாட்டார். அண்ட் 11 செட் கூட ஆக மாட்டார் கைஸ் பிகாஸ் லோவாக விளையாடுறாரு. இப்போ சில பேர் சொல்லலாம் 2023 கான்வே நல்லா விளையாடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற கான்வே வேறு, அப்போ இருக்கிற கான்வே வேறு கைஸ். நம்ம எமோஷன்ஸை பார்த்து டீம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த வருஷம் ஃப்ளாப் ஆனால அந்த மாதிரி ஃப்ளாப் ஆகிடும். அதனால டெஃபினட்டாக கான்வே ரிலீஸ் பண்ணுறது நல்லது தான். அண்ட் சிஎஸ்கே அந்த பிளானில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அண்ட் அடுத்த ரிலீஸ் ஜேமி ஓவர்டன் கைஸ். எஸ் கைஸ், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சவர் மேலே. அண்ட் சிஎஸ்கே அதே மாதிரி தான் ஹைப்பை கூட க்ரியேட் பண்ணாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லிஸை போய் எடுக்கும் போது வி வாண்ட் ஓவர்டன், நீங்கள் காசு மிச்சம் பண்ணி வைங்க ஓவர்டனுக்காக அப்படி நல்லா ஹைப் க்ரியேட் பண்ணி நாமளும் ஓவர்டனுக்கான ஹைப்பை அதிகமாக க்ரியேட் பண்ணோம். அப்படி விளையாடுவார் மான்ஸ்டர் ஹிட்டர் அப்படின்னு. எஸ் கைஸ், ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் சிஎஸ்கே நல்லா யூஸ் பண்ணல. அண்ட் எக்ஸ்பெக்டட் இந்த ரிலீஸ் இவர் ரிலீஸ் ஆக போகிறாரு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கூட இருக்குது. அண்ட் கைஸ், அடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரிலீஸ் ஆவாரா இல்லையா அப்படின்னு இருக்க ரிலீஸ் ரச்சின் ரவீந்திரா. என்ன கேட்டால் அவரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணக்கூடாது சிஎஸ்கே. பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். பிரவிஸ் இப்போ எம்ஐயில் இருந்தார். ஸோ அவங்க எம்ஐ பிரவிஸை விட்டாங்க. இப்போ அவங்க ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க. நம்ம பிரிவிஸை விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் ஸ்டப்ஸுக்குமே ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க, டிம் டேவிடுக்குமே ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி நாம் ரச்சின் ரவீந்திரா விட்டு ரிக்ரெட் ஃபீல் பண்ணக்கூடாது கைஸ். அண்ட் நம்ம லைக் சாய் சுதர்ஷன் எப்படி விட்டோமோ ஆப்ஷன் எடுக்காமல் போய் அந்த தப்பை ரச்சினுக்கு பண்ணல. பிகாஸ் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு எந்த பிளேயர் இந்த இப்போ ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது இன்டர்நேஷ்னலில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர், அடுத்த கிரிக்கெட்டே ஒரு ரூல் பண்ணுற மாதிரி பிளேயர் ரச்சின் மாறுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரச்சினை விட்டு ரிக்ரெட் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் ரச்சின் விளையாடுறாரோ இல்லையோ நம்ம கொஞ்ச நாள் அவரை டீமில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு விளையாட போகிறாரோ அப்படின்னு இருக்கும்போது மேபி சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரியுது ரச்சின் ரவீந்திராவை. அண்ட் உங்களுடைய கருத்து, ரச்சின் ரீட்டைன் ஆகணுமா இல்லையா? ரீட்டைன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள், ரிலீஸ் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லுங்கள். அது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.